ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேபி எசென்ஷியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து யானெக்ஸ்லேருந்து பேபி எசென்ஷியல்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, லுக் அட் திஸ். இதுதான் வந்து பேபி ரிசீவிங் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது லைக் பேபி கொடுத்த உடனே நம்ம வந்து இப்படி வாங்கிட்டு வருவோம்ல. ஸோ அந்த ரிசீவிங் பிளாங்கெட் தான். ஆக்சுவலி இந்த ஒயிட் பட்டதும் என் மூஞ்சி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் திஸ் கிளாத் இஸ் ஸோ சாஃப்ட். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சூஸ் பண்ணல. அண்ட் இஃப் யூ ஆர் அ நியூ மாம் ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை என்ன பிக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யானெக்ஸில் போயிட்டு எனக்கு வந்துட்டு நியூ பார்ன் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. நான் வந்து இதில் எதுவுமே நான் சூஸ் பண்ணல, நான் அப்படியே அவங்ககிட்டே விட்டேன். சின்ஸ் ஐம் கோயிங் டு பி அ நியூ மாம், எனக்கு வந்து என்னென்ன தேவைப்படுன்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவங்களே பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் 2-3 விஷயத்த மட்டும் நான் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவிங் பிளாங்கெட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் திஸ் கியூட் ஒன். இது பார்த்தீங்கன்னா இந்த பேபி தலையிலலாம் போட்டு இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா மஸ்லின் ஹூடட் டவல். இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல. ஸோ இதில் பிரிண்ட் எல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்ககிட்ட வந்து இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரிண்ட் எல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு வந்து இன்னும் பேபி என்ன ஜெண்டர் அப்படின்னு தெரியாத காரணத்தினால லெட் இட் பி ஜென்ரிக்காகவே இருக்கட்டும். ப்ளூ பேஸும் வேணாம், பிங்க் பேஸும் வேணாம். லைக் பொன் குழந்த மாதிரி பேஸுக்கும் வேண்டாம், அண்ட் பையன் குழந்த மாதிரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு இருக்க பிரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரல் பிரிண்ட்ஸாக தான் இருக்கும். அண்ட் லுக் அட் த பிரிண்ட். ஓகே, அண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பர். இந்த பேபிக்கு வந்துட்டு டைப்பர் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. லைக் வளர யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஐ திங்க் 3 months 6 months வரைக்குமோ யூஸ் பண்ணிக்க முடியும், பட் ஐம் நாட் ஷுர். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய பட்டன்ஸ் இருக்கும். ஸோ பேபியோட இடுப்பு சைஸ் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டன்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். எனக்கும் இதில் வந்து ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் மிட்டன்ஸ். ஸோ இது வந்து பேபியோட இந்த கை கால் இருக்கும்ல, ஸோ அதுக்கெலாம் கவர் பண்ணுவோம்ல, இதுதான் வந்து இந்த செட்லேயே என்னோட மோஸ்ட் ஃபேவரட். லுக் அட் த பிரிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லுக் அட் திஸ். இதில் வந்து பனி மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லிட்டரலாக எப்போ இதெல்லாம் நான் போட்டு ஸ்டைல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தான் புது துணி வாங்கினா எப்போ ஸ்டைல் பண்ணுவோன்னு இருக்கும். எனக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னு வேற எப்போ பேபி வரும், நம்ம வந்து எப்போ இதெல்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணுவோம் அப்படி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷ் கிளாத்துன்னு போட்டிருக்காங்க. மேபி நம்மளுக்கு இந்த பேபிக்கு மேலே எதனா சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு என்னோட கெஸ். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி வாஷ் கிளாத்தில் வந்து எனக்கு 3 sets அனுப்பியிருக்காங்க. இது லுக் அட் த பிரிண்ட்ஸ். நான் சொன்னேன்ல அவங்க பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு. லுக் அண்ட் ஆல்சோ ஒன் மோர். இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதில் பாருங்கள் ஐஸ்கிரீம் பிரிண்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாஷ் கிளாத்ஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மஸ்லின் டவல். இந்த நம்ம இப்படி தொடச்சி எடுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம்ல, அது நார்மல் டவல்னால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மஸ்லின் டவல் அனுப்பியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன். அண்ட் தென் இன்னொன்று எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இது ஜாப்லாஸ். லுக் எவ்வளோ குட்டியோன்னு இருக்கு. இவ்வளோதான் இருக்குது. இது வந்து பேபி பிறந்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போடுவாங்கல்ல, ஸோ அதனால் அந்த ஒயிட் பேஸ் ட்ரெஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் கூட எனக்கு ஐடியா கிடையாது, இதெல்லாம் அவங்களே தான் வந்து பிக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க.
அண்ட் இதுலேயே வந்து எனக்கு 2 ஒயிட்டும் அண்ட் ஆல்சோ எனக்கு பிரிண்ட்டும் அனுப்பியிருந்தாங்க. சின்ஸ் எனக்கு வந்து இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுலேயே ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பிரிண்ட். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு 3 பிரிண்ட்ல வந்து ஒரு ஜாப்லாஸும் அண்ட் 2 வந்து ஃபுல் ஒயிட் ஜாப்லாஸும் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ட்ரை ஷீட் பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. ட்ரை ஷீட்டை பேபி வந்து சப்போஸ் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சூச்சு போயிடுச்சுன்னா வந்து இதில் போட்டால் இது சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும் அப்படின்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க போல். அண்ட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்லாம் எனக்கு தெரியல. நானே இதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் வச்சு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும். அண்ட் இது எனக்கு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. லுக், இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்லவே இருக்குது. ஓகே, ஸோ இது அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெஸ் என்னவா இருக்கும்? ஓகே, எனக்கெலாம் வந்து தெரியல. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு தான் கண்டுபிடிச்சேன். இது பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர், பேபி நெயில் கட்டர். இதில் வந்து எனக்கு இது மட்டும்தான் ஐடியா இருக்குது. லைக் இது மட்டும் தான் எனக்கு ஐடியா இருக்குது. இந்த நெயில் கட்டர் மட்டும் தான் எனக்கு எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் தெரியுது. ஆனால் இதுவே நான் பண்ணுவேனான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்ன பர்பஸ்க்குன்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் வந்து நான் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எது இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கணும். அண்ட் இதுதான் வந்து பேபி நெயில் கட்டுற திங்ஸ். ஸோ ஃபார் யானிக்ஸ்லேருந்து நான் இந்த திங்ஸ்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கும் வேணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பேஜை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு பிங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த மிட்டன்ஸும் அதுக்கப்புறம் அந்த பிரிண்டட் ஜாப்லாஸும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் நான் ஷோ பண்ணதில் உங்களுக்கு எது எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அவ்வளோதான். அண்ட் வந்து அந்த நெயில் கட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.